வணக்கம் நேயர்களே. தனது மெல்லிசையின் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள இசையமைப்பாளர் எம்எஸ்வி உலகம் அறிந்த இசையமைப்பாளர்களில் ஒருவராக இருந்தாலும் சிறு வயதில் இவரை விருத்த அவரது அம்மா தன்னுடன் சேர்ந்து எம்எஸ்வியை தற்கொலை முடிவுக்கு தூண்டியுள்ளார் என்பதும் பலரும் அறியாத ஒரு தகவலாக உள்ளது. வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் தனது பாடல்கள் மற்றும் இசையின் மூலம் மெல்லிசை மன்னர் என்று பெயரெடுத்தவர்தான் எம்எஸ்வி. எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருக்கும் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார். அதேபோல் கவியரசர் கண்ணதாசனுடன் இணைந்து இன்று வரை போற்றப்படும் பல அரிய பாடல்களை கொடுத்துள்ள எம்எஸ்வி தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இசையமைப்பாளராக இன்று வரை போற்றப்படுகிறார். இவரது பாடல் மற்றும் இசையமைக்கும் பாணி உள்ளிட்ட பணிகளை பார்த்து பலரும் இவரிடம் பாடல் பாட வேண்டும் என்று விரும்பியுள்ளார்களாம். மேலும் எம்ஜிஆர், சிவாஜி என முன்னணி நடிகர்கள் பலருக்கும் தனது பாடல்கள் மூலம் ஹிட் கொடுத்துள்ள எம்எஸ்வி உலக புகழ் பெற்றிருந்தாலும் அவரது சிறுவயது வாழ்க்கை அவ்வளவு சிறப்பானதாக அமையவில்லையாம். வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்தான் என்றாலும் எம்எஸ்வி சிறுவயதாக இருக்கும்போதே அவரது அப்பா இறந்துள்ளாராம். பொள்ளாச்சியில் சாலை அமைக்கும் கான்ட்ராக்டராக இருந்த எம்எஸ்வியின் தந்தை அந்த வேலையை விட்டுவிட்டு சொந்த ஊரான கேரளாவுக்கு சென்றபோது இறந்துவிட்டாராம். அவரது குடும்ப வறுமையில் வாடி உள்ளதாம். அப்படி இறந்த அடுத்த 15 நாட்களில் எம்எஸ்வியின் சகோதரி இறந்துள்ளாராம். ஒரே நேரத்தில் அப்பா, சகோதரி என ஒரே நேரத்தில் இருவர் மரணத்தால் எம்எஸ்வி பிறந்த நேரம் சரியில்லை என்று கூறி அவரது அம்மா அவரை வெறுத்துள்ளாராம். அதே சமயம் எம்எஸ்வி தாத்தா அவரை எப்படியாவது படிக்க வைத்து பெரிய ஆளாக மாற்றிவிட வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கான முயற்சிகளில் இறங்கியுள்ளாராம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அதிகாலை 4 மணிக்கு எம்எஸ்வி எழுப்பிய அவரது அம்மா ஒரு பாலும் கிணற்றுக்கு அழைத்து சென்று நாம் தற்கொலை செய்து கொள்வோம் என்று கூறியுள்ளாராம். இதை கேட்ட எம்எஸ்வி ஏன் என்று கேட்க, நமக்கு வருமானம் இல்லை, குடும்ப வறுமை என்று கூறியுள்ளாராம். நான் பெரிய ஆளாக வந்து சம்பாதித்து உன்னை காப்பாற்றுகிறேன் அம்மா என்று எம்எஸ்வி சொன்னாலும் அதை ஏற்காத அவர் தற்கொலை முடிவில் உறுதியாக இருந்துள்ளாராம். இவர்கள் வீட்டிலிருந்து கிளம்பியது முதல் இவர்களை பின்தொடர்ந்து வந்த எம்எஸ்வியின் தாத்தா இவர்கள் கிணற்றில் குதிப்பதற்கு முன்பு தடுத்து இருவரையும் கன்னத்தில் அறைந்து, நான் இருக்கும்போது எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கலாம் என்று கத்தினாராம். அதன் பிறகு இருவரையும் வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளாராம். அன்று அந்த தாத்தா வராமல் இருந்திருந்தால் இன்று நமக்கு பல அற்புதமான பாடல்கள் கிடைத்திருக்காது என்பது உண்மையாகும். ஸோ நேர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்துல பெல் சிம்மை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.